வணக்கம் நண்பர்களே. நெக்ஸ்ட் இன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. மார்கழி மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்தினுடைய பலன்கள் கிரக நகர்வுகளை மையப்படுத்தி தான் நம்ம சொல்கிறோம். சூரியனை மையப்படுத்தி நம்ம பலன்களை எடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த மார்கழி மாதம் என்பதே மாதங்களில் மார்கழி சூரிய பகவானுடைய நகர்வு. பாக்கியஸ்தானம் காலபுருஷ தத்துவப்படி யோக கிரகமான குரு பகவானுடைய ஸ்தானத்தில் பாவகத்தினுடைய பாக்கியத்தில் சூரிய பகவான் போகிறார். 9 சூரியன் காலபுருஷ தத்துவப்படி. தனுசில் சூரியன் செல்லக்கூடிய காலம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதமே ஒரு அற்புதமான ஆன்மீக வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா இந்த மார்கழி மாதத்தினுடைய பலாபலனே அதிகாலையில் எழுந்திருத்தல் அப்படின்னு தான் விசேஷம் சொல்லப்படுது. ஏன்னா எல்லா ஆலயங்களையுமே ஒரு 4:30 5 o'clockலாம் பார்த்தீங்கன்னா பஜனை பாட ஆரம்பிச்சிடும். ஆமாம், அட்லீஸ்ட்டு கோயிலில் ஏதாவது சவுண்ட் சர்வீஸ் மூலமா கோயிலினுடைய பஜனை பாடல்கள், பூஜை பாடல்கள், பக்தி பாடல்கள் எல்லாமே போட ஆரம்பிச்சிருவா. கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாத்தியங்கள்லாம் தாளெல்லாம் வச்சுட்டு தெருவுக்கு தெரு இந்த பஜனை பாடுவான். இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னும் வந்தாலும் நடந்தா இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் முக்கியமான ஒரு கிராமத்தில் நடந்தா இருக்குது. இப்போ பெருமாளினுடைய புகழ்களை பாடக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. விசேஷமே அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பெண்கள் வாசலில் கோலம் போடுறது, நல்ல ஒரு மலர்களை வச்சு இறைவனை வழிபடுறது, நல்ல ஒரு மந்திர உபதேச உச்சாதனம் பண்ணுறது, எல்லா விஷயத்துக்குமே இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஆமாம், குளிர்கள் அதிகமாக இருக்கும். ஆமாம், இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் ஆன்மீக நெறியோடு நம்ம சம்மந்தப்பட்டுட்டோம் அப்படின்னா எல்லா காரியங்களையுமே நாம் வரக்கூடிய காலத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான இந்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதமே பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில மாதத்துக்கு டிசம்பர் மையத்திலையும் ஜனவரி மையத்திலையும் பிறக்கும் இந்த மார்கழி மாதம். ஆங்கில புத்தாண்டும் இந்த மார்கழி 17 தான் வருது. இந்த மார்கழி என்பது பகவானுடைய நாமங்களை சொல்கிறதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கும் இறைவனுடைய திருவடிகளை சேர்றதுக்கு உண்டான ஒரு பாக்கிய மாதமாகவே இந்த மார்கழி மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன பலன்களை சற்பலன்களை நம்ம கடைபிடித்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களை நாம் அறவே அகற்றி விடலாம். ஆமாம், உங்களால் முடிஞ்ச காரியங்களுடைய இறைவனுடைய துதிகளையும் மந்திர உபதேசங்களையும் அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெறுங்கள். எனக்கு வீசிங் வந்துடும், எனக்கு ஜலி பிடிச்சிக்கும் தலைகள் குடிச்சா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் அதையும் பாதுகாப்பாக இருந்து தான் நீங்கள் செய்யணும். உடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தினுடைய பலன்களை எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியாக இருக்கார். செவ்வாய் பகவான் கடகத்தில் வக்ரகதியாக இருக்கார். கேது பகவான் எந்த மாற்றமும் இல்லாமல் கன்னி ராசியில் இருக்காங்க. புதன் பகவான் விருச்சிகத்தில் இருக்கார். பட் புதனுடைய பெயர்ச்சி மார்கழி 20 எல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசுக்கு சூரியனோடு புதன் சேர்றார். பட் சூரியன் தனுசில் இருக்கார். சுக்கிர பகவான் மகரத்தில் இருக்கார். பட் இருந்தாலும் மார்கழி மாதம் 14ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே சனி சுக்கிரனுடைய சேர்க்கை உண்டாகிறது. ராகு பகவான் மீனத்தில் பயணிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தினுடைய கிரக பயிற்சி. மொத்தம் 29 நாட்கள் இந்த மார்கழி நாட்கள் இருக்கு. பட் இந்த மாதத்தினுடைய மார்கழி 14 சுக்கிரன் சனியினுடைய சேர்க்கை, மார்கழி 20 புதன் சூரியனுடைய நிபுணத்துவம் வாய்ந்த இந்த அறிவாற்றலோடு இருக்கக்கூடிய கிரகங்களான இந்த சூரியனுடைய புதனுடைய சேர்க்கை இந்த மாதத்தினுடைய 12 ராசிக்கும் எவ்வகையில் வெற்றி பெறப்போகிறது, 12 ராசியினர் எந்த வகையில் சாதனையாக்கி கொள்ளப் போகிறீர்கள் அப்படின்றதான் வாங்க 12 ராசிக்கும் உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் பஞ்சமாதிபதி பயணிக்கிறார். எப்பயுமே ஒரு ராசியில் திரிகோண ஸ்தானங்கள் அந்த ராசியில் கோணம் ஏறுவது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படும்.
ராசியில் சுக்கிரன் பயணிக்கிறார். ஆனால் சுக்கிரனுக்கு அதுக்கு வேதகன் வீடு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு பஞ்சமாதிபதி கர்மஸ்தானாதிபதி ரெண்டுமே உங்களுக்கு சுக்கிரன் தான். அப்போ மகரத்துக்கு எப்பயுமே யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யார்? சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வராரு, நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்க போகிறது, மகிழ்ச்சி மரியாதை கிடைக்க போகிறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. 2ஆம் இடத்துல சனி ஆட்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். வாக்கு கவனம் கவனம் கவனம், கொடுக்கல் வாங்கல கவனம், அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. 3ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிற வரைக்குமே உங்களுக்கு பயம் என்பதே இல்லை. அனைத்து காரியத்தையும் திறம்பட செய்து முடிப்போம், நம்ம மீது நமக்கு நம்பிக்கை இருக்குது, வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பேச்சுக்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. பட் பிள்ளைகளால் யோகம் உண்டு. பிள்ளையால் உங்களுடைய தொழில் எடுத்துக்கோங்க சார். ஆமாம், தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன். இப்போ உங்கள் குடும்ப பாரத்தை உங்கள் பிள்ளை எடுத்துக்கோம், பாருங்களேன், நீங்கள் எதாவது நடக்கும். தந்தை செய்த தொழிலை பிள்ளைகள் எடுத்துக்கொள்வார்கள், நான் பார்த்துக்கிறேன் இந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்ல வகையான வாழ்க்கையை கற்றுக் கொடுங்க, ஆன்மீகத்தை கற்றுக் கொடுங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, அற்புதமாக இருப்பாங்க. மகர ராசியாருக்கு பிள்ளையால் பார்த்தோம்னா சுக்கிரன், நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை நீங்கள் ஏற்படுத்துறீங்க பிள்ளைக்கு. ஆமாம், எல்லாருக்கும் ஏற்படுத்துவீங்க. ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் தான் மெழுகுவர்த்தியாக இருப்பீங்க. நீங்கள் உருகுனா தானே மற்றவங்களுக்கு வெளிச்சம் தர முடியும். அதனால் பிள்ளையால் மனைவியால் எல்லாரும் சுகமாக இருக்கிறதுக்கு உண்டான உழைப்புகளை அத்தனை நீங்கள் போட்டுருக்கீங்க. பட் இந்த சுக்கிரன் இப்போ வராரு, உங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணும் இல்லையா? அதனால் நல்ல ஒரு மரியாதை மிகுந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்க போகுது, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்க போகிறது, வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அந்த வேலை வாய்ப்புனால பெரிய வருமானங்கள் வரும். வேலை வந்துட்டா போதுமா? அப்போ வேலை வந்துட்டு பணம் வரணும் இல்லையா? கட்டாயம் உங்களுக்கு பண பரிமாற்றம் நடக்கும். பண தேவைகள் தேவைக்கேற்ற தேதியில் வந்து சேரும். ஒன்றும் கவலை வேணாம். பொருளாதார பிரச்சனை இந்த மாதத்தில் நீங்கும், கண்டிப்பாக நீங்கும். ஏறுமுகமாக இருக்கும், தொழில்களே ஒரு ஏறுமுகமாக இருக்கும். நீங்கள் திட்டம் தீட்டுவது மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச் பிளானர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மகர ராசி வந்து பிளானர், ஸ்கெட்சர் அப்படின்னு சொல்லப்படுது. அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா மனதினுடைய ஆற்றல் வேலை செஞ்சதுனா தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடு உங்களுக்கு வரும். அந்த மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதுதான் உங்களுடைய செயல்களினுடைய வழிபாடு. அப்போ நல்ல எண்ணங்கள் தோன்றினால் உங்களுடைய செயல்கள் என்னவா இருக்கும்? உங்களோட 6ஆம் லெவல் பெருசாகும். எண்ணங்கள் நல்லபடியான வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ தீய எண்ணங்கள் தோன்றினால் தீய சிந்தனை தான் கொடுக்கும். அப்போ என்ன அலைகள் இந்த மார்கழியில் இந்த மகர ராசிக்கு ராசியில் சுக்கிரன், 2ஆம் இடத்துல சுக்கிரன். அப்போ இன்னொருத்தருடைய பணம் உங்களுக்கு வந்து சேரும். அந்த பணம் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையினுடைய ஏற்றத்திற்கு உங்களுக்கு உதவ போகிறது அப்படின்னு சொல்லலாம். பெரிய மனிதர்களுடைய நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே உங்களுக்கு டைஅப் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அனைத்து வித மகர ராசிக்கும் இந்த மார்கழி மாதம் அடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ஏறுமுகமாகத்தான் இருக்கிறது. அதில் பிரச்சனை கிடையாது. ஒரு சொத்து ஒன்று வாங்க வேண்டி வரும், அதுக்கு உண்டான முயற்சிகளை சரியாக பண்ணிங்கன்னா நீங்கள் அதை மாற்றிடலாம். இந்த மாதத்தில் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வருது, தாராளமாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். என்ன ஒன்று, இஎம்ஐயாக தான் போட்டு வாங்கணும். அது உங்கள் ஜனன ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். பட்டு பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், 8-12 வேலை செஞ்சாலே உங்களுடைய திறமைகள் மேலோங்கும். திஸ் இஸ் யூனிஃபார்ம் பர்சனாலிட்டி. மகரத்தில் யாராவது யூனிஃபார்ம் பர்சனாலிட்டிலாம் இருக்கிறீங்க அப்படின்னா அது செக்யூரிட்டியிலிருந்து ஹையர் போஸ்ட் வரைக்குமே யூனிஃபார்ம் பர்சனாலிட்டி தான். காவல்துறை அதிகாரி ஆகட்டும், மிலிட்ரிமேன் ஆகட்டும், எல்லாருமே யூனிஃபார்ம் பர்சனாலிட்டி தான். அப்போ அகழ்வாராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவர், டாக்டர்ஸுங்க, வக்கீல்ஸுங்க, ஆர்குமெண்ட் பர்சனாலிட்டிங்க, போராடக்கூடிய தந்திரவாதிகள், தூதுவர்கள், ஒரு நாட்டினுடைய தூதுவர்கள், இது எல்லாமே இந்த மகர ராசிக்கு அவங்களுடைய வில் பவர் என்னன்னு இந்த மாதம் அவங்களுக்கு தெரிய போகிறது. ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும், ஒரு விஐபி லிஸ்ட்டில் ஒரு அறிமுகம் கிடைக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு பிரபல யோகம் கிடைக்கும். ஆமாம், அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய 6ஆம் லெவல் தான் கிரியேட் ஆகும். பட்டு எல்லாமே யோகம்தான். ரொம்ப நாளாக தடுக்கப்பட்டு வைத்திருந்த அதிர்ஷ்டங்கள் இப்போது உங்களுக்கு தாண்டவம் ஆட போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. மனைவி வழியில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஈடுபாடு கிடைக்கும் சார். ஆமாம், மகர ராசிக்கு 7ஆம் இடம் சந்திரன். எப்போவுமே எதிர்பார்த்த மனைவி இல்லைனாலும் வரக்கூடிய மனைவி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும்.
ஏதோ ஒரு குறை இருக்கும் தான் சார். 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் ஏதோ ஒரு குறை இருக்கும். அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். நீங்கள் பெரிய மேதாவியாக இருப்பீங்க, அங்கே பார்த்தோன்னா ஒன்றும் தெரியாமல் 0வாக இருக்கும். இங்கே எதுவுமே தெரியாது, எதிர்பாலத்தில் பார்த்தோம்னா டிகிரி மேலே டிகிரி படிச்சுட்டு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கும். இது மகரத்துக்கு நடக்கக்கூடிய விஷயந்தான். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் 7ஆம் இடத்தில் சந்திரன் ஏதாவது ஒரு குறை இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாகப்பார். ஆமாம், இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கைட்னஸ். ஆமாம், இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மாதம். ஆமாம், இந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் இந்த கிரக பயிற்சிகள் வரும்பொழுது நாம் எந்தெந்த மாதிரியான பலன்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்லா கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, நிறைய பேர் பேசுகிற வீடியோலாம் பார்த்துட்டே இருப்பீங்க, தள்ளி 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 போவீங்க. ஆனால் அமைதியாக நிதானமாக கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காரியங்கள் புரியும் முதல்ல. அப்போ என்ன பண்ணணும், என்ன காரியம் பண்ணணும், எந்த விஷயத்துலலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், டெடிடேஷன் மைண்டில் இருக்கணும். அப்போ எடுத்த காரியத்தை திறம்பட முடிக்கிறது எப்படி, அதற்கு என்ன மாதிரி மனநிலைகள் நம்ம ஏற்படுத்திக்கணும், நமக்குடைய வரக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நமக்கு நல்ல செய்தியாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் இந்த பகவான் அம்பாள் உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்க வேண்டிய நேரம். இந்த நேரம் இந்த மார்கழி மாதம் காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு டெய்லியுமே ஒரு ஒளியேற்ற கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை சார், நான் வந்து இந்து மதம் இல்லை, நான் வந்து கிறிஸ்டினாக இருக்கேன், நாங்களாம் வந்து விளக்கு ஏற்ற மாட்டோம். தாராளமாக நீங்கள் விளக்கு ஏற்ற தேவையில்லை, மெழுகுவர்த்தி ஏற்றுங்க. வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒளி ஏற்றுகிறீர்களோ உங்களுடைய பிரெயின் வந்து அவ்வளோ வெளிச்சமாக மாறும். வரக்கூடிய சிந்தனைகள் நற்சிந்தனைகளாக வரும், புத்திகள் வேலை செய்யும். அதனால் இந்த மகர ராசிக்கு இந்த மாதத்தில் நல்ல வாய்ப்புகள் வரும், நல்ல ஒரு பார்ட்னர் கிடைப்பா, பிள்ளைகள் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய கவலைகளை தீர்த்துருவா, உங்களுடைய முயற்சிகள் விடுபடும். வாக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறையாக வருது சார் பணம், ஒரு 2 லட்சம் 5 லட்சம் வர இடத்த 50,000 வருது, அது உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த 7.5 சனி எல்லாம் நடக்கும். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த சனி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, ராகு கேது பயிற்சிகள் வருது. ஏன்னா 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு ரெடியாக இருங்க மகர ராசி நேர்கள்லாம். ஆனால் இந்த மார்கழி மாதம் அந்த மாற்றத்தெல்லாம் நம்ம உடலும் மனமும் ரிசீவ் ஆக்கணும். அதுக்குண்டான ஒரு தத்துவத்தை நம்ம செயல்படுத்திக்கணும். அதுக்கெல்லாம் தயாராக இருங்க. இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்துருங்க, பஜனை போங்க, பகவானுடைய ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள், மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அனைத்து மனிதர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற நினைக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி. உங்களை மனதார வேண்டிக்கிறேன். இந்த மாதம் இதனுடைய அபிவிருத்தி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தினந்தோறும் மகா பைரவனுடைய நாமத்தை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனையில் இருக்காங்க மகராசினர். அந்த பைரவனுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை எல்லாமே எதிர்வரும் வினைகளை தும்சம் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் கிடைக்கும். அப்போ மகா பைரவனுடைய மகா மந்திரத்தை ஏதாவது ஒரு உச்சாரணம் பண்ணிக்கோங்க. மார்கழி மாதம் மகரத்துக்கு அற்புதம், ஆனந்தம், வாழ்க 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 வாழ்க.